தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள தையல் கடைகளுக்கு வரும் கணிசமான வாடிக்கையாளர்கள் கொடுக்கும் துணிகளை ஆர்வமுடன் தைத்து வருகின்றனர் தையல் கலைஞர்கள். பண்டிகை காலகட்டங்களில் தங்களது வறுமையை போக்கும் காலமாக திகழ்வதாகவும் தையல் கலைஞர்கள் நெகிழ்வோடு தெரிவித்தனர். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரை தையல் தொழிலாளர்கள் எப்போதும் அதிக வேலை பளுவுடன் மிகவும் பிஸியாகவே இருந்த காலகட்டம் உண்டு. ஆனால் காலப்போக்கில் ஆயத்த ஆடைகளின் ஆதிக்கம் சந்தையில் மெல்ல மெல்ல மேலோங்கியது. துணிகளை வாங்கி அளவெடுத்து தைத்து போடும் பழக்கம் இன்றைய இளைய தலைமுறையினரிடம் குறையத் தொடங்கியது. இதனால் தையல் கலைஞர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் நலிவடைய தொடங்கியது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதால் தொழில் மீது கொண்ட கனவுகளை மனதிற்குள் புதைத்துக் கொண்டு பல தையல் கலைஞர்கள் வேறு தொழில்களை தேடி இத்தொழிலை விட்டே வெளியேறினர். இருப்பினும் ஒரு சில தையல் கலைஞர்கள் மட்டும் இன்னும் தங்கள் தொழிலை விட மனமின்றி தொடர்ந்து வருகின்றனர். இப்போ இதோட கூட தான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் ரெடிமேடா வந்துடுச்சு. ரெடிமேடு வரவும் இறங்குறோம். ஆனா தைக்கிறது மாதிரி வரல. ரெடிமேடு இல்லைங்கிறது அதை போட்டு பார்த்துட்டு திரும்ப இங்கதான் வர்றாங்க. அதனால குறையில நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்குது. ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டிகிரி முடிச்சிருந்தா படிச்சுட்டே படிச்ச வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு இருக்காங்க. நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். நான் அப்படி ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஸ்டார்டிங்ல நம்ம படிச்சுட்டு எதுக்கடா இந்த வேலைக்கு வர்றோம் அப்படின்னு நினைச்சேன். இப்போ வீட்டு சூழ்நிலைக்கு எல்லாத்துக்குமே கை கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு டைலரிங். அதனாலதான் இப்ப டைலரிங் நிறைய பேர்ல படிச்சுட்டு எதுக்கு இந்த வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்குது. அதனாலதான் டைலரிங் கிடைக்கல ஆளுங்க. இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் காலமாக திகழ்வது பள்ளிச் சீருடைகள் தைக்கும் காலகட்டங்களும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களும் மட்டுமே. இந்த சமயங்களில் கிடைக்கும் கணிசமான வருமானத்தை நம்பியே தங்கள் வாழ்வாதாரத்தை நகர்த்தி வருகின்றனர் இவர்கள். எல்லாமே இப்போ ரெடிமேடு போயிடுச்சு. ரெண்டாவது ஆன்லைன் வர்த்தகம் இருக்கிறத எல்லா தொழிலையும் கெடுக்குது. வேற ஆன்லைன் வர்த்தகத்தினாலதான் நம்ம தொழில் எல்லா தொழிலும் பாதிச்சதே ஆன்லைன் வர்த்தகம் தான். இந்த ஆண்டும் தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள தையல் கடைகளுக்கு வாடிக்கையாளர்கள் துணிகளை கொடுத்து வருகின்றனர். இதனால் தையல் கலைஞர்கள் புத்தாடை தைக்கும் பணிகளில் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தச்சுக்கிட்டு தானே இருக்காங்க நிறைய பேர். எங்களை மாதிரி ஆளுங்க தச்சுட்டு தானே இருக்காங்க. இப்ப உள்ள ஜெனரேஷன் எல்லாம் ரெடிமேடுக்கு மாறிடுச்சு. புடவையே கட்ட மாட்டேங்குதுங்க. அதுதான் மெயின். சுடிதார் தச்சு போட மாட்டாங்களா? எல்லாம் இந்த டாப்பு லெகின் அப்படி வந்துருச்சு. ரெடிமேட் வாங்கி போட்டா செட் ஆகல. அது ஒரு மாதிரியா இருக்கு. ஏத்தி இறக்கமாவும் அது நல்லாவும் இல்ல. மனசுக்கு பிடிக்கல. அது தைச்சு போடுறது மாதிரி ரெடிமேட் இல்ல. ஆனா இப்போ உள்ளவங்க அது புரிஞ்சுக்கல. அதுல புரிஞ்சுக்காம இந்த கூலிக்கு அதுல போனா ஈஸி அப்படின்னு போறாங்க. அதனால அது ஆனா நல்லா இல்ல. ஆயத்த ஆடை கடைகள், ஆன்லைன் விற்பனை நிறுவனங்களால் பாதிப்புகள் இருந்தாலும் துணிகளை விருப்பப்படி தைத்து அணிவதுதான் மனதுக்கு நிறைவை தருவதாக சில வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். மொத்தத்தில் இந்த தீபாவளி பண்டிகை காலம் தையல் இயந்திரங்களை மட்டுமல்லாமல் தையல் கலைஞர்களின் வாழ்க்கையையும் சற்று வேகமாக ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவே நலிவடைந்த அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்கும் காலமாகவும் திகழ்கிறது என்பதில் சந்தேகமில்லை. இன்றைய நாகரிக வாழ்வில் ஆயத்த ஆடைகளின் ஆதிக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் இதுபோன்ற பண்டிகை காலங்களில் தையல் கலைஞர்களை நாடி வரும் மக்களும் இருப்பதால் தான் கால ஓட்டத்தில் இவர்களின் வாழ்வும் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கபூருடன் சிவமுத்து பழம்பதி.